நண்பர்களே, இன்றைக்கு நாம் பேசப்போகிற விஷயம் மிகவும் கவலையளிக்கிற ஒன்று. கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் இது. ஷிம்ஜிதா முஸ்தபா என்ற ஒரு பெண் ஒரு பஸ் பயணத்தின் போது ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டார். அந்த வீடியோவில் தன்னை ஒரு ஆண் தொந்தரவு செய்வதாக குற்றம் சாட்டினார். ஆனால் அந்த குற்றச்சாட்டின் விளைவு என்னவாயிற்று தெரியுமா? ஒரு நல்ல மனிதனின் உயிர் போனது. ஜனவரி 16ஆம் தேதி கோழிக்கோட் சே பையன்னூர் வரை பஸ் பயணம் செய்து கொண்டிருந்தார் 42 வயதான தீபக். அவர் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜராக வேலை செய்து வந்தார். மிகவும் நல்ல குணம் கொண்டவர். அவரது குடும்பத்தினர் சொல்கிறார்கள், அவர் எப்போதும் அமைதியான, யாரையும் தொந்தரவு செய்யாத ஒரு மனிதர் என்று. ஆனால் அந்த நாள் அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது. பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஷிம்ஜிதா ஒரு வீடியோ எடுத்தார். அதில் தீபக் தன்னை வேண்டுமென்றே தொட்டதாக குற்றம் சாட்டினார். ஆனால் அந்த வீடியோவை பார்த்தால் தெரியும், பஸ் நகர்ந்து கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் அவரது கை தற்செயலாக அவளை தொட்டிருக்கலாம். இது எந்த பஸ் பயணத்திலும் நடக்கக்கூடிய சாதாரண விஷயம்தான். ஆனால் ஷிம்ஜிதா இதை ஒரு பெரிய விஷயமாக்கி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டார். அந்த 18 வினாடி வீடியோ 2 மில்லியன் வியூஸ் வந்தது. மக்கள் தீபக்கை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். அவர் ஆன்லைன்ல ஷேம் செய்தார்கள். அவரது நண்பர்கள், உறவினர்கள், ஆபீஸ் கொலீக்ஸ் எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்தார்கள். ஒரு நல்ல மனிதரின் ரெபுடேஷன் முற்றிலும் கெட்டுப்போனது. அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார். ஜனவரி 18ஆம் தேதி, அதாவது வீடியோ வைரலான 2 நாட்களுக்கு பிறகு தீபக் தனது வீட்டில் இறந்து போனார். அவரது குடும்பினர் சொல்கிறார்கள், இந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன் தான் அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று. அவர் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் சோஷியல் மீடியா ட்ரையல் அவரை கொன்றுவிட்டது. இப்போது கேள்வி என்னவென்றால், ஷிம்ஜிதா என்ன செய்தார்? அந்த மனிதர் இறந்த பிறகு அவர் தனது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டை பிரைவேட் ஆக்கினார். அவரது எல்லா பப்ளிக் போஸ்டையும் மறைத்தார். ஏன்? அவர் உண்மையிலேயே விக்டிமாக இருந்தால் ஏன் ஹைட் ஆக வேண்டும்? ஏன் தனது ஸ்டாண்டை வித்ட்ரா செய்ய வேண்டும்? இது ஒரு பிளான்டு மூவாக இருக்குமா, அல்லது மவுண்டிங் எவிடன்ஸின் காரணமாக பேனிக் செய்த காரியமா? பலர் சந்தேகிக்கிறார்கள், ஷிம்ஜிதா இந்த வீடியோவை வியூஸ் மற்றும் அட்டென்ஷனுக்காக தான் போட்டாரா என்று. ஏனென்றால் அவர் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவருக்கு ஃபாலோவர்ஸ் வேண்டும், என்கேஜ்மெண்ட் வேண்டும். ஒருவேளை இது அவரது கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜியின் ஒரு பகுதியாக இருக்குமா? ஆனால் இதன் விளைவு என்னவாயிற்று? ஒரு நல்ல மனிதனின் உயிர் போனது. அவரது குடும்பம் தவிக்கிறது. அவரது பெற்றோர்கள் தங்கள் மகனை இழந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இதற்கு யார் பொறுப்பு? ஷிம்ஜிதா மட்டும்தானா, அல்லது அந்த வீடியோவை வைரலாக்கிய நாம் எல்லாரும் தானா? கடைசியாக, இந்த டிராஜிக் இன்சிடென்ட்ல இறந்து போன தீபக் அண்ணனுக்கு நமது டீப் கண்டோலன்சஸ். அவரது குடும்ப